கை யார் கால வாரப்போ இன்னைக்கு கையை நம்பிதான் திமுக கையை நம்பிதான் திரு விஜய் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்குமே டேட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க பத்தியா. அதனால கைக்கு ஒரு பலம் இருக்கு. பலம் இல்லாத கையா இருந்தது இன்னைக்கு ஒரு பலமான கையா மாறி, அதுதான் நிதர்சனம். சரி, கை விஜய் பக்கம் போனா திமுக காங்கிரஸை உடைக்கும் என்று ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா பொய்யா? ஜி.கே. மூப்பனாருக்கு இருந்த ஒரு பவர் ப. சிதம்பரத்துக்கு இருக்கா? அவர் மக்கள் தலைவர் என்று அழைக்கக்கூடியவர். இன்னைக்கு காங்கிரஸ்ல இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, தனி ஒரு மனிதன் மாநில அளவுல வளரல என்பதுதான் உண்மை. பல பேர் மாநில தலைவரா வராங்க. தனக்குன்னு ஒரு தனித்துவம் இல்ல. அதாவது சிவாஜி கணேசன், திரு கருப்பையா மூப்பனார் இவங்களோட முடிஞ்சிருச்சுன்றதுதான் நிலைமை. அதுக்கு பிறகு வாழப்பாடி ராமமூர்த்தின்றது ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியா இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல யாராவது தனித்துவம் மாநிலத்து அளவுல ஒரு ஃபேமஸ் ஆனவங்க யாரா இருக்கிறாங்களா? இல்லையா? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ப. சிதம்பரம் அவர் மிகப்பெரிய ஒரு ஆள் காங்கிரஸ்ல. ஆனா பொதுமக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லைன்றதுதான் பெரும்பாலான கருத்தா இருக்கு. பல பேர் அதுல இருக்கிறாங்க காங்கிரஸ்ல. இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இல்ல. ஆனா கை சின்னம் திரு ராகுல் காந்தி அந்த ஒரு முகத்துக்கான வேல்யூ தமிழ்நாட்டுல இப்போ இருக்கு. அதனால திமுக ரொம்ப ஆவலுடன் எல்லாம் கூட்டணி உறுதியாச்சு ஒரு பெரிய ஒரு வதந்தி கலப்புறாங்க. எல்லாம் கையெழுத்துலாம் கிட்டத்தட்ட வந்துச்சு, பேச்சுவார்த்தை வந்துச்சு, கிடையாது. இங்கேயும் பேசுறாங்க. விஜய்க்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒருத்தவங்க, பெரியவங்க, ஒரு நடிகை ஒருத்தர் இருக்காங்க, வயசுல அக்கால் கூட்டக்கூடிய ஒரு திரு விஜய். இது எதனா தப்பா பேசிட்டு போறீங்க? தப்பான கருத்தே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா நண்பர்களும் இருக்கும். அந்த நடிகை ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப பழக்கமானவர், அதாவது நல்லா பேசக்கூடியவர். இதுக்கு எதனா நம்ம நயினார் நாகேந்திர மாதிரி எதனா தவறான ஒரு கருத்து. இது விஜய் அவர்கள் அக்கான்னு கூப்பிடுவாரு. அந்த அம்மா இவரை தம்பின்னு தான் கூப்பிடுவோம். அவருடைய ரசிகர். ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ். அதாவது காங்கிரஸ் அந்த குடும்பத்துக்கு அந்த நடிகை சாதாரணமா போன்ல பேசக்கூடியவர். அவர் எடுக்கக்கூடிய முயற்சி எப்படி இருக்கு? திமுக இருந்து திரு கனிமொழி அவர்கள் அவங்கள பேச்சு பாக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. முதல்ல கனிமொழி அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் திமுக அப்படின்றது என்னுடைய கருத்தை நீங்க பாக்காதீங்க. உங்களுடைய கருத்தை இதுல பதிவு பண்ணுங்க. அந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலின் அந்த அளவுக்கு திரு கனிமொழிக்கு ஒரு பவர் இருக்கா இல்லைன்றதுதான் பெரும்பாலான கருத்தா இருக்கு. அவங்க ஒரு சைட்ல போறாங்க. அவங்க அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா இல்ல அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இருந்தாலும் கை யார் காலையும் வாரப்போகுது. ஒண்ணு விஜய் கால வாரப்போதா இல்ல திமுக கால வாரப்போதான்றது உங்களுடைய கருத்துக்களை இதுல பதிவு பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்க்கணுன்றது நம்ம கட்டாயப்படுத்தல, உங்களுடைய விருப்பம். அது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.